சிங்கப்பூரோட மெயின் சிட்டியான மெரினா பேக்கு போகிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி லிட்டில் இண்டியா போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம நேராக மெரினா போயிட்டு இன்றைக்கி வான வேடிக்கை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஓகேங்க, அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். சரியான கூட்டம் இன்றைக்கி நேஷ்னல் டே, அதுவுமா எந்த பக்கம் பார்த்தாலும் செம்மையாக கூட்டமாக இருக்கும். பட் அந்த கூட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எம்ஆர்டிலாம் பிடிச்சி ஒரு வழியாக நம்ம லிட்டில் இண்டியாவுக்கு வந்தாச்சு. நல்ல பிரியாணி கடை எங்கே இருக்கும் அப்படின்னு தேடிட்டுருக்கோம் இப்போது. ஸோ இந்த கடை கொஞ்சம் அவுட்லுக் நல்லா இருக்குது. ஸோ இந்த கடையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம். கீப் ஆன் வாட்சிங். ஃபைனலாக லிட்டில் இண்டியாவில் டெஸ்கான் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த ஸ்டார் பிரியாணி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இட்ஸ் லைக் பெரிய ரெஸ்டாரண்ட்டு மாதிரி. ஸோ அங்கே உள்ள மெனு போர்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக ஆர்டர் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சூப்பு கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க குவான்டிட்டி. பட் வந்து வேறு லெவல். ஆஹா, கொஞ்சமாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு 2 பேருமே ஃபீல் பண்ணி சாப்பிட்டோம், நானும் என்னோடய மாப்பிள்ளையும். ஸோ மாப்பிள்ளையுமே என்ஜாய் பண்ணார். நார்மலாக மட்டன் சூப் அவர் சாப்பிட்டதில்லை அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த தடவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்டாக நம்ம பிரியாணிக்காக வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவும் இந்த பிரெட் அல்வாவும் கொடுத்துருந்தாங்க. பிரெட் அல்வாவை பிரியாணி வர்றதுக்கு முன்னாடி 2 ரவுண்டு வாங்கி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்துருச்சு. பிரியாணியில் உள்ள அந்த சிக்கன் வந்து ஸோ பெட்டர் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் கொடுத்த நம்ம அந்த சில்லி சிக்கன் தாங்க சீரியஸ்லி வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி ரைஸ் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மறுபடியும் இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் நான் வந்து ஷர்ட்லாம் போட்டிருக்கேன், வயிறு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அளவாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அளவாக தான் சாப்பிட்டோம். ஸோ பக்கத்தில் 2 டேபிளில் இருந்த நண்பர்கள்ட்டையும் கேட்டேன் பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. சீரியஸாக ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரெட் அல்வா வந்து இன்னும் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ரவுண்டு பிரெட் அல்வா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக் வாங்கி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையிட்ட கேட்டேன் மில்க் ஷேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்காக மறுபடியும் இன்னொன்று வாங்கிட்டு மொத்தமாக பில்லு வந்து ஃபைனலாக 52 வெள்ளி வந்துருச்சு. கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மெரினா பேக்கு விசிட் பண்ணிட்டோம். மெரினா பேயில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி பர்ஃப்யூம் சென்டரு. உள்ளே விசிட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஒவ்வொரு பர்ஃப்யூமே மினிமம் $300 மேலே இருந்தது. உண்மையில் அந்த பர்ஃப்யூமை வாங்குறதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு காசு கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நம்ம அங்கே இங்கே நம்ம உடம்புலலாம் அடித்தாச்சு. ஒரு வழியாக ஓசியில் நம்ம பர்ஃப்யூமை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம்னு பார்த்திங்கன்னா 3D லைட்ஸு. இந்த இடத்துல குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் பேபிஸை கூட்டிக்கிட்டு சிங்கப்பூருக்கு யாரெல்லாம் வரீங்களோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து வான வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று டைம் ஆகலை. இன்னும் நம்ம வந்து அரௌண்டு 6+ தான் இருக்கோம். ஸோ அரௌண்ட் 7:45க்கு தான் வந்து அந்த வான வேடிக்கையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாலில் உள்ள கூட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே உள்ள அந்த சூப்பரான விஷயங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது, கண்டினியூவாக வந்து லைவாக அங்கே ஈவெண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஆல்மோஸ்ட் செலிப்ரேஷன் 75% முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போவே கிளம்புனா தான் காலகாலத்தில் வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டுருக்கும்போது செம்ம கூட்டங்க முண்டி முணங்கி நம்ம போகிறதுக்கே நம்ம ஊரில் ஒரு பெரிய திருவிழாவை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌடு, இந்த க்ரௌடை அடித்து பிடிச்சி நம்ம ஃபைனலாக எம்ஆர்டியை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க அரௌண்ட் ஒரு 12 o'clock. நன்றி. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வில்லேஜ் மீடியா.